வணக்கம். நாம இன்னைக்கு ம் மனித மூளைய பத்தி பேச போறோம். இது எவ்வளவு ஒரு சிக்கலான விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ரொம்பவே சிக்கலானது. வருஷக்கணக்கா விஞ்ஞானிகள் விலங்குகளை வச்சு தான் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அல்சைமர் நோயுக்காக விலங்கு சோதனைகள்ல வெற்றி பெற்ற மருந்துங்கள்ல 99.6% மனிதர்கள் கிட்ட தோல்வி அடைஞ்சிருது. ஆமா, இதுதான் இந்த துறையில இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன்னா, எலியோட மூளையும் நம்ம மூளையும் ஒண்ணு கிடையாது. இந்த 99.6% தோல்வி விகிதம் என்ன சொல்லுதுன்னா, நாம வேற பாதையில போகணும்னு தான் அர்த்தம். சரி, அப்போ என்னதான் வழி? இந்த தேடல்ல தான் விஞ்ஞானிகள் 2 அற்புதமான புது கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ. இன்னொன்னு அதுக்கு நேர் எதிர் மாதிரி. ஆமா, நிஜமான மனித செல்களை வச்சு ஆய்வகத்திலேயே ஒரு சின்ன மூளை மாதிரியே வளர்க்கிறது. அத ஆர்கனாய்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க அனுப்புன இந்த சோர்ஸ் மெட்டீரியலை வச்சு இந்த ரெண்டு டெக்னாலஜியும், குறிப்பா அசெம்பிளாய்டுகள்னு சொல்ற ஒரு அடுத்த கட்ட தொழில்நுட்பமும் நரம்பியல் ஆராய்ச்சியை எப்படி தலைகீழா மாத்துதுன்னு ஆழமா பார்க்க போறோம். சரிதான், இது நோய்களை பத்தின நம்ம பார்வையே மாத்த போகுது. இந்த ரெண்டு கருவிகள்ல முதல்ல ஏஐக்கு வருவோம். இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் தரவுகளை மட்டுமே வச்சு உயிருள்ள செல்களை பயன்படுத்தாம மூளையின் செயல்பாடுகளை எப்படி நம்மால புரிஞ்சிக்க முடியும், அது எப்படி வேலை செய்யுது. இங்க தான் டேட்டாவோட சக்தி நமக்கு தெரிய வருது. பாருங்க, இந்த ஏஐ மாதிரிகள் சும்மா சாதாரண கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி இல்ல. ஓகே. அது கோடிக்கணக்கான மருத்துவ தரவுகளை படிக்குது. மரபணு தகவல்கள், புரோட்டீன் அமைப்புகள், ஆயிரக்கணக்கானோரோட எஃப்எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன்கள், மருத்துவ பதிவுகள், ஏன் நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து வர டேட்டாவை கூட இது பயன்படுத்தும். எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு. ஆமா, எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு மருந்து மூளையில என்ன செய்யும்னு கணிக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு புது மருந்து நரம்பு செல்களுக்கு நல்லதா கெட்டதா, அதாவது அது ஒரு நஞ்சா மாறுமான்னு கண்டுபிடிக்கணும்னு வைங்க. சரி. முன்னாடி இதுக்கு பல விலங்குகள பலி கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ ஏஐ அந்த மருந்தின் வேதியியல் அமைப்பையும் செல்களோட அமைப்பையும் வச்சு மிக துல்லியமா அதை கணிச்சிடும். அப்ப விலங்கு சோதனைகளே தேவையில்லையா? அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஆனா இது நேரத்தையும் பணத்தையும் பயங்கரமா மிச்சப்படுத்துது. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி செய்யறதால ஒரு மருந்து உருவாக்க ஆகும் செலவை 70% வரை குறைக்க முடியுமா. செலவு, நேரம் மிச்சமாகிறது ஒரு பக்கம். ஆனா சிகிச்சையில இதோட தாக்கம் எப்படி இருக்கு? ஏன்னா மருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பாதிதான். அதை சரியானபடி நோயாளிக்கு கொடுக்கறது தானே முக்கியம். மிகச்சரியான கேள்வி. அங்கதான் ஏஐ உண்மையிலே ஒரு புரட்சியை கொண்டு வருது. பார்க்கின்சன் நோய் சிகிச்சையில டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஒரு முறை இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். டிபிஎஸ். ஆமா, மூளையோட ரொம்ப ஆழமான பகுதியில சின்ன எலக்ட்ரோடுகளை வச்சு லேசான மின் தூண்டல்களை அனுப்புவாங்க. இத ஒரு விதத்துல மூளைக்கு ஒரு பேஸ்மேக்கர் பொருத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஓகே, மூளைக்கு பேஸ்மேக்கர். சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தரோட மூளையும் ஒவ்வொரு மாதிரி. எந்த இடத்துல எவ்ளோ கரண்ட் கொடுக்கணுங்கிறது ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறும். இங்கதான் ஏஐ உதவுமா? சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு நோயாளியோட பிரெயின் ஸ்கேன், அவங்களோட அறிகுறிகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு பிரத்யேகமா, அதாவது பர்சனலைஸ்டா எந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் கொடுத்தா அதிக பலன் கிடைக்கும்னு ஒரு மேப் போட்டு கொடுத்துடும். இத விலங்கு சோதனைகள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஏஐக்கு சில வரம்புகள் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடாத. சில ஏஐ மாடல்கள் கருப்பு பெட்டிகள், அதாவது பிளாக் பாக்ஸ் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அது ஒரு முக்கியமான சவால். பிளாக் பாக்ஸ்னா என்னன்னா, ஏஐ ஒரு முடிவுக்கு எப்படி வந்துச்சுன்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி? அது ஒரு பதில கொடுக்கும், ஆனா அதுக்கான காரணத்தை விளக்காது. மருத்துவத்துறையில இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நிமிஷம், இது பெரிய தடை இல்லையா? ஒரு மருந்து ஏன் வேலை செய்யுதுன்னு தெரியாம மருத்துவர்கள் அதை எப்படி நம்பி பரிந்துரைப்பார்கள்? கரெக்ட். அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படாட்டி அது ஆய்வகத்தை விட்டு வெளியே வரவே முடியாதே. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. அதனால தான் விஞ்ஞானிகள் எக்ஸ்பிளேனபிள் ஏஐ, அதாவது விளக்கக்கூடிய ஏஐங்கிற ஒரு புதிய துறையில கவனம் செலுத்துறாங்க. சரி. ஏஐ கொடுக்கிற பதிலுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் காரணத்தையும் நம்மால புரிஞ்சுக்க முடிஞ்சா மட்டும்தான் அதை முழுசா நம்ப முடியும். ஏஐயோட கணிப்புகள் சக்தி வாய்ந்தது தான். ஆனா ஒரு கட்டத்துல செல்கள் உண்மையிலேயே எப்படி நடந்துக்குது, எப்படி ஒன்னோட ஒண்ணு பேசிக்குதுன்னு நாம நேர்ல பார்க்கணும்.
இங்கதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த 2வது கருவி உள்ள வருது. ஆமா, ஆய்வகத்துல மூளைய வளர்க்கறது. ஆர்கனாய்டுகள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து விலகி நிஜமான செல்களுக்கு வரும். ஆர்கனாய்டுனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா சொன்னா, ஒரு நோயாளியோட தோல் செல் அல்லது இரத்த செல்ல இருந்து ஸ்டெம் செல்களை உருவாக்கி ஓகே. அத ஒரு பெட்ரி டிஷ்ல சரியான ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தா அது தானா ஒரு சின்ன உறுப்பு மாதிரி உருவாகும். அதுதான் ஆர்கனாய்டு. நம்ம விஷயத்துல அது ஒரு சின்ன மூளை மாதிரி. ஆமா, ஒரு பட்டாணி சைஸ்ல இருக்கிற மூளை மாதிரி. அதுல அந்த குறிப்பிட்ட மூளை பகுதியில இருக்கிற நியூரான்ஸ் மற்ற செல்கள் எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு முழு மூளையையே ஆய்வகத்துல உருவாக்கிடலாமா? இல்ல, முழு மூளையும் உருவாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு, மூளையோட வெளிப்பகுதியான கார்டெக்ஸ ஒரு ஆர்கனாய்டா உருவாக்கலாம். ஆனா மூளையோட உண்மையான மேஜிக் அதோட வெவ்வேறு பகுதிகள் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறதுல தான் இருக்கு. ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுல தான் இருக்கு. அத ஒரு சிங்கிள் ஆர்கனாய்டுல பார்க்க முடியாது. அதுக்காக தான் அசம்பிளாய்டு வந்ததா? எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் அசெம்பிளாய்ட் டெக்னாலஜி வந்தது. ஓகே, அப்ப அசம்பிளாய்டுனா பல ஆர்கனாய்டுகளோட ஒரு டீம் மாதிரி. அருமையான வார்த்தை. ஆமா, ஒரு டீம் மாதிரி தான். 2 இல்ல அதுக்கு மேல வெவ்வேறு மூலப்பகுதிகளை சேர்ந்த ஆர்கனாய்டுகளை ஒன்னா வளர்க்கறது தான் அசெம்பிளாய்டு. இதனால என்ன பிரயோஜனம்? இதனால ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நியூரான்ஸ் எப்படி பயணம் செய்யுது, எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்பு கொள்ளுது, எப்படி நரம்பியல் சுற்றுகள் அதாவது நியூரல் சர்க்கியூட்களை உருவாக்குதுன்னு நாம நேரடியா பார்க்க முடியும். மூளையோட எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் எப்படி உருவாகுதுன்னு பாக்குற மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. மூளை வளர்ச்சியோட ரகசியத்தை பார்க்க நமக்கு கிடைச்ச ஒரு ஜன்னல் இது. இத கேட்கும்போது ரொம்ப தியரியா இருக்கு. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். நம்ம சோர்ஸ்ல டிமோதி சிண்ட்ரோம் பாதிச்ச ஹோல்டன் ஹியூலெட் என்ற சிறுவனை பத்தி ஒரு கதை இருக்கு. ஆமா, அவனுக்கு ஏன் வலிப்பு வருது, ஏன் வளர்ச்சி பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க பெற்றோருக்கு பல வருஷமா புரியல. ஆமா. இங்கதான் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானி டாக்டர் செர்ஜியோ பாஸ்காவோட ஆராய்ச்சி ஒரு திருப்புமுனையா அமையுது. அவர் என்ன செஞ்சார்? அவரு டிமோத்தி சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களோட செல்கள்ல இருந்து அசெம்பிளாய்டுகளை உருவாக்குனார். அவர் மூளையோட 2 முக்கியமான பகுதிகளை ஒன்னா வளர்த்தார். ஒன்னு கார்டெக்ஸ், இன்னொன்னு சப் பாலியம்னு சொல்ற ஒரு ஆழமான பகுதி. சரி, அப்போதான் அவங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னது? ஆரோக்கியமான மூளை வளர்ச்சியில சப் பாலியம் பகுதியிலிருந்து இன்டர்நியூரான்கள்னு சொல்ற சில முக்கியமான நியூரான்ஸ் கார்டெக்ஸ்க்கு ஒரு நீண்ட பயணம் போகும். ஓகே. அங்க போய் தான் கார்டெக்ஸோட சர்க்கியூட்டை சரிப்படுத்தி அதை ஒழுங்கா வேலை செய்ய வைக்கும். ஆனா டிமோத்தி சிண்ட்ரோம் அசெம்பிளாய்டுகள்ல இந்த இன்டர்நியூரான்கள் தடுமாறி நின்னுடுச்சு. தடுமாறி நின்னுடுச்சா? அப்படின்னா? ஆமா, அது நகர முயற்சி பண்ணுது. ஆனா கொஞ்ச தூரம் போயிட்டு நின்னுடுது. திரும்ப முயற்சி பண்ணுது, திரும்ப நின்னுடுது. இத விஞ்ஞானிகள் ஸ்டட்டரிங் ஜம்ப்ஸ், அதாவது தடுமாற்றமான தாவல்கள்னு சொல்றாங்க. ஓ, இதனால கார்டெக்ஸ்க்கு போக வேண்டிய முக்கியமான நியூரான்ஸ் அங்க போய் சேரவே இல்ல. கார்டெக்ஸோட வயரிங் சிஸ்டம் மொத்தம் குழம்பி போயிடுச்சு. இதுதான் ஹோல்டனோட அறிகுறிகளுக்கு அடிப்படை காரணம்னு அவங்களால உறுதியா சொல்ல முடிஞ்சது. நம்பவே முடியல. பல வருஷமா புரியாத ஒரு புதிருக்கு ஆய்வகத்துல ஒரு தட்டுல வளர்ற செல்கள் பதில் சொல்லியிருக்கு. அந்த பெற்றோருக்கு இது எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கும். நிச்சயமா, ஒரு குழந்தையோட நோய்க்கு பின்னாடி இருக்கிற செல் அளவுல நடக்கிற ஒரு இயக்கத்தை நேர்ல பாத்திருக்காங்க. இது வெறும் நோயை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, மூளை எப்படி வளருதுங்கிற அடிப்படை விஷயங்களை பத்தியும் நமக்கு புதுசா சொல்லி கொடுக்குது. சமீபத்துல ஜப்பான் விஞ்ஞானிகள் செஞ்ச ஒரு ஆய்வு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நகோயா பல்கலைக்கழக ஆய்வு. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? அவங்க தாலமஸ் மற்றும் கார்டெக்ஸ் ஆர்கனாய்டுகளை இணைச்ச ஒரு அசெம்பிளாய்டை உருவாக்குனாங்க. தாலமஸ்ங்கிறது நம்ம மூளையோட தகவல் ரிலே மையம் மாதிரி. தகவல் ரிலே மையம். ஆமா, கண், காது, தோல்ல இருந்து வர்ற எல்லா உணர்ச்சி தகவல்களையும் வாங்கி அதை பிரிச்சு மூளையோட மத்த பகுதிகளுக்கு, குறிப்பா கார்டெக்ஸ்க்கு அனுப்புறது தான் அதோட வேலை. சரி, அந்த அசெம்பிளாய்டுல என்ன புதுசா பார்த்தாங்க? அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தாலமஸ்ல இருந்து வர்ற சிக்னல்ஸ், அதாவது நியூரான் செயல்பாடுகள் கார்டெக்ஸோட வளர்ச்சியை தூண்டுது. அப்படியா? ஆமா, வெறுமனே வளர்க்கப்பட்ட கார்டெக்ஸ் ஆர்கனாய்டை விட தாலமஸோட இணைக்கப்பட்ட கார்டெக்ஸ் ஆர்கனாய்டு ரொம்ப வேகமாவும் முதிர்ச்சியாவும் வளர்ந்திருந்தது. அங்க இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸுகளும் ரொம்ப ஒழுங்கா அமைஞ்சிருந்தது. அப்போ தாலமஸ் ஒரு மேனேஜர் மாதிரி செயல்படுதா? சொல்லப்போனா தாலமஸ் ஒரு இசைக்குழுவோட நடத்துனர், அதாவது கண்டக்டர் மாதிரி செயல்பட்டு கார்டெக்ஸ்ங்கிற இசைக்குழுவை வழி நடத்துது. ஒரு கண்டக்டர். இது ஒரு அருமையான உருவகம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மாதிரி நிலைகள்ல
தலாமஸ்க்கும் கார்டெக்ஸ்க்கும் இடையிலான தொடர்புல சிக்கல் இருக்குன்னு பல ஆய்வுகள் சொல்லுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. வாண்டர்பில்ட் பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு பெரிய ஆய்வுல அதை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆட்டிசம் உள்ளவங்களோட மூளையில தாலமஸ்க்கும் கார்டெக்ஸ்க்கும் நடுவுல இணைப்பு ரொம்ப அதிகமா, அதாவது ஹைப்பர் கனெக்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா இளம் பருவத்தினர்கிட்ட இது ரொம்ப அதிகமா இருந்தது. ஓ, இப்போ இந்த 2 ஆய்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். ஆமா, சேர்த்து பாருங்க. புரியுது. நகோயா ஆய்வு தலாமஸ ஒரு கண்டக்டர்னு சொல்லுது. வாண்டர்பில்ட் ஆய்வு ஆட்டிசத்துல அந்த கண்டக்டருக்கும் இசைக்குழுவுக்கும் நடுவுல இருக்கிற இணைப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுது. அப்போ ஆட்டிசத்துல அந்த கண்டக்டர் ரொம்ப சத்தமா கத்துறார் இல்ல தப்பான சிக்னல் கொடுக்கறாருன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? இதனால மூளையோட சர்க்கியூட்ல ஒரு குழப்பம் ஏற்படுமோ? இது ஆட்டிசத்தை பார்க்கறதுக்கே ஒரு புதிய கோணத்தை கொடுக்குதே. இதுதான் இந்த புதிய மாடல்களோட சக்தி. தொடர்பே இல்லாத மாதிரி தெரியற 2 வெவ்வேறு ஆய்வுகளை இணைச்சு நோய்களை பத்தி ஒரு புதிய கருதுகோள, ஒரு புது தியரிய உருவாக்க இது உதவுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தியரியா மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, இப்போ நாம அதை ஆய்வகத்துல பார்க்க முடியுது. இன்ன தொழில்நுட்பங்கள் இவ்வளவு ப்ராமித்தியஸா இருந்தாலும் இதுலயும் சில சவால்கள் இருக்குமே. இந்த அசெம்பிளாய்டுகள் உண்மையான மூளையை ஆகிட முடியாது இல்லையா? அதோட வரம்புகள் என்ன? நிச்சயம். நான் ஒரு மாநாட்டுல இருந்தப்போ ஒரு விஞ்ஞானி வேடிக்கையா சொன்னார், நம்ம ஆர்கனாய்டுகள் இன்னும் டீனேஜ் பருவத்தை கூட எட்டல, அதுக்குள்ள நாம அதற்கிட்ட பெரியவங்கள மாதிரி நடந்து கொள்ள சொல்றோம்னு. ஹா, அதுல ஒரு உண்மை இருக்கு, பெரிய உண்மை இருக்கு. இந்த அசெம்பிளாய்டுகள்ல இரத்த நாளங்கள் கிடையாது. அதனால ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் அந்த உருண்டையோட மையப்பகுதிக்கு போறது ரொம்ப கஷ்டம். இதனால அதோட வளர்ச்சியும் அளவும் ஒரு கட்டத்துக்கு மேல நின்னுடும். வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இதுல மிஸ் ஆகுது? உண்மையான மூளையில இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள், அதாவது இம்யூன் செல்கள், இதுல கிடையாது. அதை விட முக்கியமா உணர்ச்சி உள்ளீடுகள். ஆமா, உண்மையான உணர்ச்சி உள்ளீடுகள், அதாவது பார்வை, சத்தம், தொடு உணர்வு மாதிரி எதுவுமே இதுக்கு கிடையாது. ஒரு குழந்தை உலகத்தை பார்த்து கேட்டு தொட்டு உணர்றது மூலமா தான் அதோட மூளை வளருது. அந்த அனுபவம் இந்த டிஷ்ல வளர்ற அசெம்பிளாய்டுக்கு கிடைக்காது. அப்போ இதெல்லாம் வெறும் சுவாரஸ்யமான ஆய்வக சோதனைகள் தானா? இல்ல உண்மையே இதுல இருந்து நோயாளிகளுக்கு பயன்படுற மாதிரி சிகிச்சைகள் வர வாய்ப்பு இருக்கா? அதுதான் இதுல இருக்கிற உண்மையான நம்பிக்கை. மறுபடியும் அந்த டிமோத்தி சிண்ட்ரோம் ஆய்வுக்கே வருவோம். டாக்டர் பாஸ்காவோட குழு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சதோட நிறுத்தல. ஓ, அதுக்கு மேலேயும் போனாங்களா? ஆமா, அடுத்த கட்டமா அந்த நோயை எப்படி சரி செய்யலான்னு அதே அசெம்பிளாய்டுகள்ல முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆன்டிசென்ஸ் ஆலிகோ நியூக்ளியோடைடு அல்லது ASOன்னு ஒரு சிகிச்சை முறையை அதுல பரிசோதிச்சாங்க. ஏஎஸ்ஓ தெரப்பி, அது என்ன செய்யும்? டிமோத்தி சிண்ட்ரோம்ல ஒரு குறிப்பிட்ட மரபணுல கோளாறு இருக்கு. அதனால செல்களுக்குள்ள கால்சியம் போறதுக்கு உதவுற ஒரு சேனல் தப்பா வேலை செய்யுது. இந்த ஏஎஸ்ஓ மருந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தப்பான சேனல் உற்பத்தியை தடுத்துட்டு அதுக்கு பதிலா ஆரோக்கியமான சேனல் உற்பத்தியை தூண்டுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சிகிச்சைக்கு பிறகு அசெம்பிளாய்ட்ல தடுமாறிட்டு இருந்த இன்டர்நியூரான்கள் சரியா அதோட பயணத்தை தொடங்கி கார்டெக்ஸுக்கு போய் சேர்ந்தது. ஆடங்கப்பா, அப்போ ஆய்வகத்திலேயே ஒரு நோயை உருவாக்கி அதுக்கு மருந்தும் கண்டுபிடிச்சு அது சரி செஞ்சும் காட்டிட்டாங்க. ஆமா, இது மனிதர்களுக்கு சிகிச்சையா மாற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட உச்சகட்ட பயன்பாடு. ஒரு நாள் ஒரு நோயாளியோட செல்கள்ல இருந்து அவரோட மூளையோட ஒரு மினி மாடலை ஆய்வகத்துல உருவாக்கி அதுல மருந்துகளை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். ஆமா, அவருக்கு எந்த மருந்து சிறப்பா வேலை செய்யும்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். இதுதான் பர்சனலைஸ்டு மெடிசனோட அடுத்த கட்டம். ஏஐயையும் அசெம்பிளாய்டுகளையும் இணைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஜிட்டல் பிரெயின் ட்வின், அதாவது டிஜிட்டல் மூளை இரட்டையரை உருவாக்குற முயற்சி கூட நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம நரம்பியல் ஆராய்ச்சியோட ஒரு மாபெரும் மாற்றத்தோட தொடக்கத்துல இருக்கும். விலங்கு சோதனைகள்ல இருந்து விலகி மனித செல்களை மையமா வச்ச ஏஐ மற்றும் அசெம்பிளாய்டுகள் மாதிரி புது மாடல்களுக்கு நகர்ந்துட்டு இருக்கோம். ஆமா, இது நோய்களை பத்தின நம்ம புரிதலை ஆழமாக்குறதோட புதிய சிகிச்சைகளுக்கும் கதவை திறக்குது. சரிதான். ஆனா இந்த அபாரமான வளர்ச்சி நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியையும் வைக்குது. நாம மூளைய புரிஞ்சுக்க இந்த மாடல்களை உருவாக்குறோம். ஆனா நாம ஆய்வகத்துல உருவாக்குற இந்த சிக்கலான மாதிரிகள் நியூரல் சர்க்கியூட்களை உருவாக்கி ஒரு விதமான செயல்பாட்டை காட்ட ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் உணர்வு அல்லது நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ் சம்பந்தப்பட்ட புதிய தார்மீக கேள்விகளை எழுப்புமா? ஒரு மாடல் எப்போ வெறும் மாடலா இல்லாம அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணா மாறுது? இதுதான் நாம எல்லாரும் அடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மூளை நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய மர்மம்தான்.
ஆனா அந்த மர்மத்தை அவிழ்க்கிறதுல ஒரு பயங்கரமான புரட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா நாம விலங்குகளை, குறிப்பா எலிகளை நம்பி செஞ்ச ஆராய்ச்சி எல்லாம் விட்டுட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயும் லேப்ல வளர்த்த சின்ன சின்ன மனித மூளைகளை ஒன்னா சேர்த்து ஒரு புது உலகத்தையே உருவாக்க போறாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். வாங்க அது என்னன்னு இந்த ஆய்வுல விரிவா பார்க்கலாம். சோ நம்மளோட இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல எலிகளை வச்சு பண்ற ஆராய்ச்சியில என்ன பிரச்சனை, ரெண்டாவது அதுக்கு பதிலா வந்த புது டெக்னாலஜி என்ன, மூணாவது ஒரு டிஷ்ல எப்படி மூளை சர்க்கியூட்டையே உருவாக்குறாங்க, நாலாவது இதை வச்சு ஆட்டிசம் மாதிரி விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கடைசியா இனிமே பிரெயின் ரிசர்ச் எப்படி இருக்க போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டாப் எலிகளை வச்சு பண்ற ஆராய்ச்சியில அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் அதை விட்டுட்டு நம்ம வேற வழியை தேடணும், வாங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பரை பாருங்க, 0.4%. என்னடா இது இவ்ளோ சின்ன நம்பர்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த சின்ன நம்பருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தோல்வி, கோடிக்கணக்கான டாலர் நஷ்டம், லட்சக்கணக்கான மனுஷங்களோட ஏமாற்றம் எல்லாமே ஒழிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப சொல்றேன். இந்த 0.4% என்ன தெரியுமா? அல்சைமர் நோய்க்காக கண்டுபிடிச்ச மருந்துகள் எலிகள் மேல டெஸ்ட் பண்ணும்போது சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. ஆனா அதே மருந்த மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது சக்சஸ் ரேட் வெறும் 0.4% தான். அதாவது 99.6% மருந்துகளும் ஃபெயில் ஆயிடுச்சு. 100 மருந்துல ஒன்னு கூட ஒழுங்கா வேலை செய்யல. யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. நம்மளோட ஆராய்ச்சி முறையிலேயே எங்கேயோ பெரிய தப்பு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? எலிகளை நம்ப முடியலனா வேற என்னதான் வழி? இங்கதான் நம்ம கதைக்குள்ள ஏஐ என்டர் ஆகுது. வாங்க இந்த புது டிஜிட்டல் டூல் கிட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பிரெயின் ஆர்கனாய்டு அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணும் இல்ல, மனித ஸ்டெம் செல்களை வச்சு லேப்ல வளர்க்குற ஒரு மினி மூளை. ஆமா, ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல இருக்கும். அது தானாவே வளர்ந்து ஒரு நிஜ மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியோட அமைப்பை போலவே உருவாகிடும். இத ஒரு மூளையோட பில்டிங் பிளாக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ஆர்கனாய்டு ஒரு பில்டிங் பிளாக்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அசெம்பிளாய்டுனா என்ன? சிம்பிள், 2-3 வேற வேற பில்டிங் பிளாக்ஸை எடுத்து ஒன்னா ஒட்ட வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் அசெம்பிளாய்டு. அதாவது மூளையோட 2 வெவ்வேறு பகுதிகளை, அந்த மினி மூளைகளை லேப்ல ஒன்னா சேர்த்து அதுங்க எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது, எப்படி பேசிக்குதுன்னு ஸ்டடி பண்றது. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இப்பதாங்க நம்ம கதையோட ஹார்ட்டுக்கே வரோம். இந்த அசெம்பிளாய்டுகள் சும்மா செல்ஸோட ஒரு கூட்டம் இல்ல. அது நிஜமாவே வேலை செய்யற, கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு மூளை சர்க்கியூட்டையே உருவாக்க முடியும்னு நிரூபிச்ச ஒரு பிரேக் த்ரூ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு மூளை சர்க்கியூட்டை லேப்ல எப்படி உருவாக்குறாங்க? கேட்கவே சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இதோட செய்முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஒன்ன நம்ம மூளையோட திங்கிங் பார்ட்டான கார்டெக்ஸாவும் இன்னொன்ன சிக்னல் சென்டர் மாதிரி இருக்கிற தாலமஸாவும் தனித்தனியா வளர்க்குறாங்க. ஸ்டெப் 2, இந்த 2 குட்டி மூளைகளையும் பக்கத்துல வைக்கிறாங்க. ஸ்டெப் 3, 1-2 நாள்ல அதுங்க ரெண்டும் தானாவே ஒட்டிக்கும். ஸ்டெப் 4, இந்த புதுசா சேர்ந்த அசெம்பிளாய்டை வளர்த்து அதுக்குள்ள நரம்புகள் எப்படி வளர்ந்து ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குதுன்னு மைக்ரோஸ்கோப்ல உட்காந்து பார்ப்பாங்க. சிம்பிள். இதுல கிடைச்ச பிரேக் த்ரூ என்ன தெரியுமா? ஜப்பான்ல இருக்கிற சயின்டிஸ்ட் முதன்முறையா ஒரு வேலை செய்யற தலாமஸ் கார்டெக்ஸ் அசெம்பிளாய்டை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கிட்டாங்க. இதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம மூளையோட கார்டெக்ஸ் பகுதி நல்லா முதிர்ச்சி அடையறதுக்கு தலாமஸ் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதாவது ஒரு மினி மூளை இன்னொரு மினி மூளையோட வளர்ச்சிக்கு சொல்லி கொடுக்கறத முதன்முறையா மனுஷங்க கண்ணால பார்த்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ரிசர்ச்சோட ஹெட் ப்ரொஃபசர் ஃபுமிடாகா ஒசகாடா என்ன சொல்றாருன்னா, மனித மூளையை லேப்ல திரும்ப உருவாக்குறது மூலமா அதை புரிஞ்சுக்கிறதுல நாங்க ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கோம். இந்த கண்டுபிடிப்புகள் கண்டிப்பா நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறத ரொம்ப வேகப்படுத்தும்னு நாங்க நம்புறோம். அவரோட வார்த்தைகள்லயே இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது இல்லையா? சரி, லேப்ல செஞ்சதெல்லாம் ஓகே. ஆனா இதை வச்சு நிஜ உலகத்துல என்ன பிரயோஜனம்? குறிப்பா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை புரிஞ்சிக்க இந்த டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக். நம்ம மூளையில சிக்னல்களை அனுப்புற தாலமஸ்க்கும் யோசிக்கிற கார்டெக்ஸ்க்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. இந்த கனெக்ஷன் சரியா இருந்தாதான் நம்மால சரியா யோசிக்க, நகர, கவனிக்க முடியும். இப்ப விஷயத்துக்கு வரும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அதாவது ஏஎஸ்டி இருக்கிறவங்களோட மூளையில இந்த தாலமஸ் கார்டெக்ஸ் ஹைவேல ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா சொன்னா ஹைப்பர் கனெக்டிவிட்டி, அதாவது தேவைக்கு அதிகமா கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஊருக்குள்ள 2 ரோடு இருந்தா போதும்னா அங்க 10 ரோடு போட்டு விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இது. சும்மா வார்த்தையில சொல்லல, நீங்களே பாருங்க. இந்த 2 பிரெயின் ஸ்கேனையும் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட்ல இருக்கிறது நார்மலா வளர்ந்த ஒரு மூளை, ரைட்ல இருக்கிறது ஆட்டிசம் பாதிப்புள்ள ஒருத்தரோட மூளை.
அந்த பச்சை கலர்ல தெரியற கனெக்ஷன்ஸ் ரைட் சைடுல எவ்வளவு அதிகமா அடர்த்தியா இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் அந்த ஹைப்பர் கனெக்டிவிட்டியோட விஷுவல் ப்ரூஃப். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓவர் கனெக்ஷன்ஸ் குழந்தைகளை விட பெரியவங்களை விட டீனேஜ்ல இருக்கிறவங்க கிட்ட தான் உச்சகட்டத்தில் இருக்கு. குறிப்பா நம்மளோட மூவ்மெண்ட், பேச்சு சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள்ல இந்த வித்தியாசம் ரொம்பவே அதிகமா தெரியுது. ஏன் டீனேஜ்ல மட்டும் இப்படி நடக்குதுங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஓகே, நாம இப்போ ஃபைனல் சாப்டருக்கு வந்துட்டோம். இந்த புது டெக்னாலஜி பிரெயின் ரிசர்ச்சோட ஃபியூச்சரையே எப்படி மாத்தப் போகுது, இதோட பிரகாசமான பக்கத்தையும் அதே சமயம் நாம இன்னும் தாண்ட வேண்டிய தடைகளையும் பத்தி இப்ப பாப்போம். ஏஐயும் இந்த அசம்பிளாய்டுகளும் சேரும்போது என்னென்ன மேஜிக் நடக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இனிமே மருந்து சோதனைகளை மனுஷங்க மேலேயோ விலங்குகள் மேலேயோ பண்ண வேண்டியதில்லை. கம்ப்யூட்டர்லயே ஒரு வெர்ச்சுவல் மூளையை உருவாக்கி அது மேல டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் இன் சிலிகோ ட்ரையல்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட மூளையை மாதிரியே ஒரு டிஜிட்டல் ட்வினை உருவாக்கி அவங்களுக்கு எந்த மருந்து எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்டா இருக்கும்னு பர்சனலைஸ்டா சொல்ல முடியும். இது நிஜமாவே ஒரு புது சகாப்தம் தான். ஆனா எல்லாம் பாசிட்டிவாவே இல்ல. சில பெரிய சவால்களும் இருக்கு. முதல்ல, இந்த மினி மூளைகளுக்கு நிஜ மூளை மாதிரி இரத்த குழாய்கள் இல்ல, அதனால பெருசா வளர்க்க முடியாது. ரெண்டாவது, இதுல இருக்கிற நியூரான் கனெக்ஷன்ஸ் இன்னொரு குழந்தை மாதிரி தான் இருக்கு, ஒரு அடல்ட் மூளை அளவுக்கு மெச்சூர்டா இல்ல. மூணாவது, நோய்களை எதிர்த்து போராடுற இம்யூன் சிஸ்டம் இதுல இல்ல. சோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சாதான் நம்மால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போதைக்கு நாம மூளையோட சர்க்கியூட்ஸை லேப்ல உருவாக்குறோம், சரிதான். ஆனா இதே டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போனா நாளைக்கு ஒரு ஞாபகத்தை இல்ல ஒரு யோசனைய, ஏன் நம்மளோட சுயநினைவையே அதாவது கான்ஷியஸ்னஸையே ஒரு டிஷ்ல உருவாக்க முடியுமா? இந்த ஆராய்ச்சி நம்மள மனுஷன்னா யாருங்கிற கேள்விக்கே கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, பதில் அவ்வளவு சுலபம் இல்லை இல்லையா?